ஹலோ மக்களே, வெல்கம் டு ரியாலிட்டி கப்பல் வாக்ஸ். ஸோ போன வாரத்தில் இருந்தே நிறைய பேர் வந்து பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் லிஸ்ட் என்ன அப்படிங்கிற சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் எங்கள் தோட்டத்தில் எப்படி இருக்குன்னு கேட்டீங்க. சாரா கத்திக்கிட்டே இருக்கிறா. சாரா கத்துறா, உள்ள கத்துறாங்க. ஸோ எங்கள் வீடு தோட்டத்தில் 2 பூ சூப்பராக பூத்துருக்குது. செம்ம பெருசாக இருக்குல்லப்பா. ஸோ பிக் பாஸ் வீடு லாஸ்ட் டைம் இருந்ததை விட கொஞ்சம் பெருசாகவே இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன். அண்ட் டாஸ்க் பண்ணுற ஏரியாவும் கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாவில் வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு லீக் வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. பிக் பாஸ் வீடு இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு விஜய் சேதுபதி வந்து போய் பார்ப்பார்ல, அந்த வீடியோ போட்டிருந்தாங்க. அது எவ்வளோ தூரம் உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் அதில் பார்த்தோம் அப்படின்னா ஜக்கூசியெல்லாம் இருந்துச்சு உள்ளேயே. இந்த டைம் கொஞ்சம் பெருசான மாதிரி தான் காட்டியிருந்தாங்க. ஆஸ் யூஷுவல் விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ஃபியூ கண்டஸ்டன்ஸ் வந்து நியூ ஃபேஸஸாக இருக்கிறாங்க. ஸோ இந்த ப்ரீ ஷூட்ஸ் எடுக்கிறதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதாவது விஜய் சேதுபதி போயிட்டு வீடெல்லாம் சுற்றி பார்க்குறது இதெல்லாம் முடிச்சிட்டாங்க. அண்ட் கண்டஸ்டன்ஸோட இனிஷியல் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும்ல, அதெல்லாமே முடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் கேள்விப்பட்டேன். ஸோ எந்த டைமும் இல்லாத மாதிரி இந்த டைம் ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. கண்டஸ்டன்ட் லிஸ்ட் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஸோ அதுலேருந்து ஒரு 15 கன்ஃபார்ம்டு கண்டஸ்டன்ஸ், ஆல்மோஸ்ட் 90% இவங்கலாம் 15 கண்டஸ்டன்ஸ் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்குது. இந்த டைம் 18 கண்டஸ்டன்ஸ் உள்ள வர்றாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குது. இப்போ அந்த கண்டஸ்டன்ஸ்லாம் யாரு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் வந்து வினோத் பாபு. ஸோ வினோத் பாபுவை பற்றி ஆல்ரெடி நம்ம நிறைய சீரியலில் பார்த்துருக்குறோம். கலக்கப்போவது யாரில் வந்திருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் விஜய் டிவியோட நிறைய காமெடி ஷோஸில் அவர் பண்ணியிருப்பாரு. ஸோ அவர் வந்து ஃபர்ஸ்ட் கண்டஸ்டண்டாக கன்ஃபார்ம் ஆயிருக்காரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து உமர் லத்தீஃப். ஸோ குக் வித் கோமாளியில் ரொம்ப ஃபேமஸ். அவருக்கு பெரிய ஃபேன் பேஸே கிரியேட் ஆயிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எனக்குமே உமர் ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் அமரன் மூவியில் வந்து சூப்பராக ஆக்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அவரும் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்டாக வர போறாரு அப்படின்னு சொல்றாங்க. பட் இது மட்டும் எனக்கு கொஞ்சம் ஆசோலேஷனாக இருக்குது. அவருக்கு 5 படம் வந்து புக் ஆயிருக்குது அப்படின்னு குக் வித் கோமாளி ஃபைனல்ஸில் சொல்லியிருப்பாரு. ஸோ எவ்வளோ தூரம் வந்து அவர் உள்ள வரப்போறாரு அப்படின்னு நானும் ஈகரா வெயிட் பண்ணி பார்க்க தான் போறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிருஷ்ண ஷில்பா, அதாவது சிப்பு சிப்பி அப்படின்ட்டு அவங்கள வந்து நிறைய டான்ஸ் ஷோவில் பார்த்துருப்பீங்க. விஜய் டிவியில் நடந்த அந்த ஜோடி அந்த டான்ஸ் ஷோவில் கூட அவங்க ஆடி இருந்தாங்க. ஸோ அவங்களும் ஒரு கண்டஸ்டண்டாக உள்ள வராங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ராஜவேலு. ஸோ ராஜவேலு வந்து கலக்கப்போவது யாரு இதுல எல்லாம் வந்து பண்ணியிருப்பாரு. ஸோ ஒரு காமெடியன் அப்படிங்கிற மாதிரி தான் உள்ள வராரு. ஸோ எப்பயுமே வந்து இந்த கலக்கப்போவது யார் டீம்ல இருந்து ஒரு ஆள் போவாங்க. யூஸ்வலாக குரேஷி உள்ள போறாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் குரேஷி போல இந்த டைம் ராஜவேலு வந்து உள்ள போறாரு. நெக்ஸ்ட் வந்து புவியரசு, அதாவது இந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரையில டைட்டில் வின்னர் வந்து புவியரசு வின் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய சீரியல் பண்ணியிருக்காரு. இவருக்கும் ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமா சொல்லணும், அந்த ஜீ தமிழ்ல ஒரு டான்ஸ் ஷோ பண்ணியிருப்பாரு. என்னோட ஃபேவரட், சூப்பரா டான்ஸ் பண்ணுவாரு. இவரும் உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து மயில்சாமி, அவரோட பையன் அதாவது யுவன் இருக்காருல்ல, அவரும் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்டா உள்ள வராரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குது. ஸோ ரீசெண்டா அவர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு யுவன் மயில்சாமி அப்படின்னு. அன்எக்ஸ்பெக்டடா பிக் பாஸ்குள்ள பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் விஜய் டிவி ப்ராடக்ட் யாரு அப்படின்னு பார்க்க போனா எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான நேகா அவங்க தான். அதாவது பாக்கியலட்சுமி சீரியல்ல வந்து இனியா அப்படிங்கிற கேரக்டர்ல வந்து பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய சீரியல் வாணிராணி அது மாதிரி நிறைய ஃபேமஸ் சீரியல்லாம் பண்ணியிருக்காங்க. இவங்களோட டான்ஸ் மூலமாகவே வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க ரீசெண்ட் டைமில். சொல்லப்போனால் அவங்களும் நல்ல டான்ஸர் தான் உண்மையா. ஸோ அவங்களும் உள்ள வராங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குது. இப்போ நெக்ஸ்ட் விஜய் டிவி ப்ராடக்ட் யாரு அப்படின்னு பார்த்தா ஜனனி அசோக்குமார். ஸோ நிறைய விஜய் டிவி சீரியலில் வந்து இவங்க ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் உள்ள வராங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குது. ஸோ யூஸ்வலாகவே இப்போ வந்து இந்த ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் கண்டஸ்டண்டை உள்ள இறக்குறது வந்து வழக்கமாக வச்சிருக்காங்க. ஸோ அது மாதிரி இந்த டைம் வந்து ஒரு மாடல், அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு டிரான்ஸ்ஜெண்டர், அவங்க வந்து அப்சரா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க உள்ள வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குது. நெக்ஸ்டா வந்து டைரக்டர் பிரவீன் காந்தி. ஸோ என்ன படம்லாம், ஜோடி, ரட்சகன் இது மாதிரி படத்துல எல்லாம் அவர் வந்து முக்கிய பங்கு வகித்திருக்கிறார். அதாவது ஒளிப்பதிவாளராக இருக்கலாம், டைரக்டராக இருக்கலாம், இது மாதிரி ரோல்லாம் அவர் ஆல்ரெடி பிளே பண்ணியிருக்காரு. ஸோ இவர் உள்ள வராரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிய வந்திருக்குது. நெக்ஸ்ட் அரோரா சின்க்ளர் அப்படிங்கிற ஒரு மாடல் உள்ள வராங்க. இவங்க ஒரு சில சீரீஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு சில சீரியல் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இவங்க உள்ள வராங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குது. நெக்ஸ்ட் வந்து விஜய் பார்வதி உள்ள வராங்க. ஸோ பார்வதி வந்து சொல்லவே வேணாம், எல்லாருக்குமே தெரியும் இவங்க ஒரு விஜய். அது மட்டும் இல்லாமல் ஜீ தமிழ்ல ஒரு ஷோ வந்து அர்ஜுன் நடத்தின ஷோவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. செம்ம டஃப் காம்படிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கேயும் அது மாதிரி ஒரு டஃப் காம்படிஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் விஜய் சோபனா. ஸோ விஜய் பார்வதி மாதிரி இன்னொரு விஜய், அதாவது விஜய் சோபனா உள்ள வராங்க. விஜய் சோபனா வந்து நிறைய பேரை இது என்ன பண்ணுறது இன்டர்வியூ பண்ணி பார்த்துருப்பீங்க.
ரீசெண்டாக நான் இந்த ஸ்ருதிகாசன் அவங்கள இன்டர்வியூ பண்ண வீடியோலாம் பார்த்துருந்தேன், செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க உள்ள வராங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு யூடியூபர் மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல சிங்கர் அப்படின்னு சொல்லணும், அகமத் மீரான். ஸோ அவங்க உள்ள வராரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஒரு சிங்கர் இருந்தால் ஒரு மியூசிக் டைரக்டர் இல்லாமல் எப்படி, ஸோ இந்த ஃபர்ஸ்டா எலிமினேட் பண்றதுக்காக ஒரு சில பேர் இறக்கிடுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு லிஸ்ட்ல வந்து ஸ்ரீகாந்த் தேவா அவர் இறக்கியிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குது. இது வந்து ஒரு 90% கன்ஃபார்ம் ஆன லிஸ்ட். ஸோ 15 கண்டஸ்டன்ட் லிஸ்ட் நான் சொல்லிட்டேன். 3 கண்டஸ்டன்ட் யாரு அப்படிங்கிறத நாளைக்கு சொல்றேன். ஸோ டோட்டலா ஒரு 18 கண்டஸ்டன்ட்ஸ் உள்ள போறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குது. ஸோ இந்த லிஸ்ட்டை பார்த்தாலே தெரியும் செம்ம காம்படிஷன் இருக்க போது. இந்த டைம் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் ஒர்த்தா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த புவியரசு, உமேர் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப டஃப் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லை விஜய் பார்வதி ஈக்குவல் டஃப் கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப டஃப்பாக தான் இருக்க போது. எல்லாமே வந்து கொஞ்சம் டாமினன்ஸ் கொடுக்கக்கூடிய கேரக்டராக தான் உள்ளே இறக்கியிருக்காங்க. நம்ம அப்சர்வ் பண்ண வரைக்கும் அப்படி தான் இருக்குது. ஸோ எப்படி விளாடுறாங்க, உள்ள எப்படி சீசனை சுவாரஸ்யமாக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நாளைக்கு இன்னும் கொஞ்சம் அப்டேட்ஸோட வரேன். ஸோ பிக் பாஸ் பற்றின அப்டேட்ஸை முன்னாடியே தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.